ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸினுடைய கிட் 2. ஓகேவா, ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் கிட் அண்ட் ஃபோர்த் கிட் அது எல்லாத்துலேயுமே வந்து எல்லா லெசனும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. தட் மீன்ஸ் ரிவிஷன். ஓகேவா, ஒரு எக்ஸாம் பிஃபோர் உங்களுக்கு ரிவிஷனுக்காக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோஸ் போடுறேன். மே 25th வந்து எக்ஸாம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லெசன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் பேசிஸில் இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கிட் 2ல் ஹிந்தி சாகித்யக்கா பரீட்சை ஏவம் வீர்காத்தா கால். ஹிந்தி சாகித்ய, ஹிந்தி இலக்கிய உலகத்தினுடைய ஒரு பரீட்சை, ஒரு அறிமுகம் மற்றும் வீர்காத்தா கால் அதை பற்றின விஷயங்கள். ஹிந்தி இலக்கிய உலகத்தை வந்து நாம் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகேவா, அந்த படைப்புகளினுடைய அடிப்படையில் வீர்காத்தா கால், பக்தி கால், ரீத்தி கால், ஆதுனிக் கால் அப்படின்னு 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து வீர்காத்தா கால். வீர்காத்தா கால்னா பேர்ல இருக்கு இல்லையா? इस काल में विभिन्न राजाओं के आश्रय में रहने वाले कवियों ने अपने आश्रयदाता राजाओं की वीरता के वर्णन के लिए उनकी प्रशंसा ने कविता लिखी. அதாவது வீர்காத்தா காலில் வந்து கவிஞர்கள் ராஜாக்களினுடைய அடைக்கலம், ஆசிரியை அப்படின்னா அவங்களோட வந்து இருந்தாங்க. ஓகேவா, தங்களுடைய என்ன சொல்கிறது, பேசிக் நீட்ஸு மற்ற எல்லாத்துக்கும் அவங்களோட வந்து இருந்தாங்க, அவங்களுடைய அடைக்கலத்தில் அவங்களுக்கு கீழே. ஸோ அப்போது அவங்க வந்து தங்களுடைய ராஜாக்களினுடைய வீர வர்ணனைகளை பற்றி, அவங்களுடைய போர் முறைகள் அதை எல்லாத்தையும் பற்றியும் வர்ணிப்பதற்காக இந்த காலத்தில் நிறைய கவிதைகள் வந்து எழுதப்பட்டது. ஓகேவா, அதான் வந்து வீர்காத்தா கால் அப்படின்றது. இஸ் கால் கி பிரமுக் விசேஷதா, இது வந்து अपभ्रंश से हिंदी के आरंभिक भाषा रूप का जन्म हुआ. இந்த காலத்துல தான் வந்து अपभ्रंश அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாஷா, அதனுடைய ஹிந்தியினுடைய ஆரம்ப லாங்குவேஜினுடைய வடிவம் அப்படின்றது வந்து அறிமுகமானது, பிறப்பெடுத்தது அப்படின்னு சொல்லலாம், உருவானது. इस काल के काव्य के क्षेत्र में वीर रस की प्रधानता रही है. अपने ஆசிரியதாத்தா ராஜாவோங்கி வீரத்தா படா சடுக்கர். இந்த காலத்தில் இருந்த கவிஞர்களுடைய காவியங்கள் வந்து வீரத்தை பேஸ் பண்ணதாக இருந்தது, பிரதானமானதாக. அவங்க வந்து தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த ராஜாக்களுடைய வீரத்தை பற்றி படா சடுக்கர் பெரிதாக பேசி அவங்களை பற்றின புகழ்களை வந்து தங்களுடைய கவிதைகளில் படைச்சாங்க. இஸ் கால்மே வர்ணாத்மக் காவியம் காகி அதிக் சிருஜன் ஹுவா. வர்ணனைகள் இருக்கும் இல்லையா, அவங்க அந்த மாதிரி அப்படி இந்த மாதிரி போர் முறைகள் நடந்தது, போர் தந்திரங்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வர்ணனைகளும் வந்து இந்த காலத்துல இருந்தது. इस काल की रचनाओं पर स्वदेश का स्पष्ट प्रभाव दिखाई देता है. स्वदेश நம்ம நாடு அப்படின்ற நம்மளுடைய அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வந்து மிகப்பெரியதாக காணப்பட்டது. अधिकांश राजा राजस्थान के राजपूत थे, इसलिए काव्यों में राजस्थान को डिंगल भाषा रूप का प्रयोग हुआ. அதாவது நிறைய ராஜாக்கள் வந்து ராஜஸ்தானுடைய ராஜ்பூத்துகளாக இருந்தாங்க. ஸோ அதனால ராஜஸ்தானினுடைய அந்த டிங்கல் பாஷா அப்படின்றது அதிகமான பிரயோகத்துல இருந்தது. இதுல வந்து நிறைய கவிஞர்களினுடைய பெயர்கள், அவர்களுடைய படைப்புகள் அதெல்லாம் தான் வந்து இந்த கிட் 2ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, மெமரி தான் பண்ணணும் இல்லையா இதெல்லாமே. அடுத்து பக்தி கால். பக்தி கால் அப்படின்றது வந்து வீர்காத்தா கால் கே சமாப்த் ஹோனே சே பெஹலே ஹி சாகித்ய கே சேத்ருமே பதலாவ். அதாவது வீர்காத்தா கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததுதான் வந்து பக்தி கால் அப்படின்றது. நம்ம ஆல்ரெடி பக்தி காலை பத்தி நமக்கு தெரியும், நம்ம சபாவினுடைய எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படின்னா அது போக பேசிக்காவே நம்மளுக்கு இந்த பக்தி கால், ரீத்தி கால், அந்த சாகித்ய காலில் இருக்கக்கூடிய எல்லா யுகங்களுமே வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுல வந்து பக்தி கால் அப்படின்றதுல வந்து இது வந்து நெக்ஸ்ட் லெசன்ல இருக்கு. ஓகேவா, பட் நான் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு என்ன அப்படின்னு முழுமையா ஒரு இதுல சொல்லிடலாம் அப்படிங்கறக்காக இந்த வந்து சாட் மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ நிர்குண் பக்தி தாரா, சகுன் பக்தி தாரா. நிர்குண் அப்படின்னா உருவமற்ற முறையில கடவுளை வணங்குறது. சகுன் அப்படின்னா உருவத்துடன் கூடிய முறையில, கடவுள் வந்து உருவமே அற்றவர், மாயை அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த உருவமற்ற முறையில வணங்குறது தான் வந்து நிர்குண் பக்தி தாரா. சகுன் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், கடவுளை உருவத்தோட வழிபடுறது. அந்த நிர்குண் பக்தி தாரால ஞான் மார்க், பிரேம் மார்க், ஞானத்தை பேஸ் பண்ணி இது பண்றது. பிரேம் மார்க் அப்படின்னா அன்பு, அதை பேஸ் பண்ணி வந்து கவிதைகள், காவியங்கள் எழுதுறது. ஸோ இதுல வந்து ஞான் மார்க்ல வந்து கபீர் தாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவர். அப்புறம் பிரேம் மார்க்ல வந்து ஜாயசி,
முகமது ஜாய்சி. ஓகேவா. அடுத்து சகுன் பக்தி தாரால அந்த உருவத்துடன் கூடிய முறையில வந்து ராம் பக்தி, கிருஷ்ண பக்தி. ஓகேவா. ராமர் வந்து பேஸ் பண்ணி அவர்களை வந்து மெயினா கும்பிடக்கூடியவங்க, அதாவது அந்த கடவுளினுடைய முறையை வழிபடக்கூடியவங்க. அப்ப அது வந்து துளசிதாஸ் அவர்கள். அதே மாதிரி கிருஷ்ண பக்தி ரெண்டுமே வந்து வைஷ்ணவ பக்தி தான். பட் இருந்தாலும் அந்த ராமரினுடைய ரெண்டுமே வந்து ஒரே கடவுளினுடைய வடிவங்கள் தான் இல்லையா. ஸோ அப்ப அந்த கிருஷ்ண பக்தி அப்படின்றது வந்து சூர்தாஸ் அவர்களினுடைய படைப்பு. இதுதான் வந்து பக்தி கால். ஓகேவா. அதனுடைய விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ சகுன் பக்தி தாரா அப்படின்னா நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, உருவத்துடன் கூடிய முறையில் வந்து கடவுளை வணங்குறது அப்படின்றது. இப்போ ராம் பக்தி ஷாக்கா அப்படின்றது நம்ம ராமர் கடவுள் அவர்களை வந்து பின்பற்றக்கூடியவங்க. ஸோ இப்போ ராம் பக்தியினுடைய பிரவர்த்தன் முன்னோடி வந்து ராமானுஜாச்சாரிய, அவருடைய சிஷ்யர் வந்து ராமானந்த். ஓகேவா. இதே போலதான் கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தி அப்படின்றதுல வந்து கடவுள் வந்து எந்த மாதிரினா பிரேமிகா, ஒரு காதலி அப்படின்ற மாதிரி முறையில வந்து கடவுளை வந்து நாம வழிபடுற முறையாக கடவுளை வந்து கிருஷ்ணரை அந்த மாதிரி முறையில ஏற்றுக்கொண்ட முறை. ஓகேவா. இதுல வந்து அஷ்டசாப் கவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, 8 கவிஞர்கள், முக்கியமான 8 கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களையும் வந்து இங்க பெயர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அது போக இந்த கிருஷ்ண பக்தியினுடைய கவிஞர்களுடைய பெயர்கள் அண்ட் தென் அவர்களுடைய படைப்புகள். அடுத்து ரீத்திகால் அப்படின்றதுல வந்து ரீத்தி ரஸ் நாயிகா பேதுகோ அப்னே காவியக்கா விஷய பனாய. ஓகேவா. ரீத்தி காவியத்தில் வந்து ரஸ், நம்ம காவிய ரசு இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரசு, அப்புறம் நாயிகா அவங்களுடைய அந்த பேதங்கள், இது எல்லாத்தையும் வந்து ஒரு காவியமாக படைக்கிறது. அதுதான் வந்து மெயின் விஷயங்களாக இருக்கு. ஓகேவா. பக்தி கால்மே அலங்கார் கவுனத்தே ரீத்தி கால்மே உன்கி பிரதானதா ஹோகி. பக்தி கால வந்து அந்த அலங்கார் இருக்கு இல்லையா, சப்த அலங்கார், அர்த்த அலங்கார் அப்படின்னு அதனுடைய வகைகள் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து மெயினா இருக்காது, அது வந்து செகண்டரி. பட் இந்த ரீத்தி கால அப்படின்றது வந்து அதுதான் பிரதானமானதாக இருந்தது. இதனுடைய லாங்குவேஜ் வந்து விரஜ் பாஷாவாக இருந்தது. அப்புறம் அவதி பாஷாலையும் வந்து எழுதினாங்க. இதில் நிறைய லாங்குவேஜ், அவதி, விரஜ், அப்புறம் அபபிரன்ஷ் இதெல்லாமே இருக்குது. ஸோ என்னென்னா நிறைய பெயர்கள், கவிஞர்களுடைய பெயர்கள் இருக்குது, அவர்களுடைய படைப்புகள் இருக்குது, அப்புறம் அந்த லாங்குவேஜ் இருக்குது, எந்தெந்த லாங்குவேஜில் எந்தெந்த விஷயங்கள் எழுதினாங்க, எந்தெந்த காவியங்கள் படைத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது இந்த கிட்டூல. ஓகேவா. அடுத்து ஆதுனிக்கால்னா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது இல்லையா. ஸோ அப்போ ராஜ்நீதிக் और सामाजिक परिस्थितियों का भी पर्याप्त प्रभाव पड़ा. இதில் வந்து நிறைய சாகித்யக்கு சபி விதாவும், சாகித்யம் இலக்கியம் அப்படின்றது எல்லா விதங்களையும் வளர்ச்சி அடைந்தது. இதில் வந்து அரசியல் மற்றும் சமூகம் அது சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து போதுமான அளவு இந்த படைப்புகளில் இருந்தது. ரீத்தி கால் கி ராஜ்பக்தி நே தேஷ் பக்தி கா ரூப் தாரணா கர் லியா. இதில் வந்து நாட்டக், கஹானி, ஆலோசனா அப்படின்னு எல்லா விதத்திலையும் கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகளை கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி யுக் இருக்கு, பாரதேந்து யுக், திவிவேதி யுக், சாயாவாதி யுக், சாயாவாதோத்தர் யுக் அப்படின்னு அதுல வந்து பிரகதிவாத், பிரயோகவாத், நயி கவிதா அப்படின்னு அதனுடைய பிரிவுகள் இருக்கு. ஓகேவா. नेक्स्ट प्रगतिवाद. ओकेवा. उसमें दलित शोषित वर्ग के प्रति सहानुभूति, அதாவது பிரகதிவாத் காவிய சோஷன் கா விரோது கர்த்தாக. இது வந்து தலித் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு எதிரான அந்த சுரண்டல்களுக்கு எதிரான காவிய படைப்புகள். ஓகேவா. மார்க்ஸ்வாதி விசார்தாரா, மார்க்சிச கொள்கைகள், அவங்களுடைய அந்த கோட்பாடுகள் இருக்கு இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிரகதிவாத் அப்படின்றதனுடைய காவியங்கள் இருக்கு. யதார்த்தமான அந்த விஷயங்களை மக்களினுடைய அந்த தலித் மக்கள், அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய அந்த சுரண்டல்களை பற்றின கவிதைகள், அவர்களுக்கு தேவையான அந்த மோட்டிவேஷனல் தூண்டுதல், அவர்கள் சம்பந்தமான அந்த கவிதைகள் தான் இதுல இருந்தது. இது அவர்களுக்கு எதிரான அந்த தூண்டுதலுக்கு ஒரு விரோத தன்மை கொண்டதாக இருந்தது. கிராந்தி கி பாவனா, ஒரு எழுச்சித்தன்மை உடைந்ததாக இந்த கவிதைகள் படைப்புகள் இருந்தது. அடுத்து பிரயோகவாத். ஓகேவா. பிரயோகவாதி கவிதாமே ஜீவன் கா யதார்த்த சித்ர. ஓகேவா. நயே நயே பிரயோக் கியா வகி நயே நயே விஷயம், அதாவது புது புது விஷயங்கள். ஓகேவா. அதுதான் பிரயோகவாத். இந்த யுகத்துல வந்து இதுதான் அப்படின்னு கிடையாம எல்லா விஷயங்களும் வந்து புது புது விஷயங்களை புது புது முறையில உபயோகப்படுத்தினது அப்படின்றதா வந்து பிரயோகவாத் அப்படின்றது. இதுல வந்து
ஜீவன் கா யதார்த்த சித்திரம், ஜீவன் வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தமான விஷயங்களை இந்த கவிதைகள்ல வந்து பூத்தப்பட்டது. ஓகேவா? நம்ம முதல்ல எல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு ராஜாக்கள் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு வீர்கால் பார்த்தோம். அப்புறம் வீர்காத்தா காலில், அப்புறம் பக்தி காலில் கடவுளை பற்றி, இதுல வந்து வாழ்க்கையினுடைய யதார்த்தமான சித்திரன் ஓகேவா, வர்ணிப்புகள் வந்து இருந்தது. அடுத்து நயி கவிதா பிரயோக்வாதா கே பாத் ஓகேவா, அந்த பிரகதிவாத் பிரயோக்வாத் அதன் பிறகு நயி கவிதா வந்து உருவானது. கவிதா நயா ரூப் தாரன் கர் லேத்தி ஹே ஓகேவா, ஒரு புது விதமான ஒரு முறையை வந்து கையாண்டு ஒரு புது விதமான பாதையை நோக்கி கவிதைகள் வந்து படைப்பது அப்படின்றது மாறப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுலேயும் அந்த கவிதைகள் அதை படைத்தவர்களுடைய முக்கியமான பெயர்கள் அதெல்லாமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து வீர்காத்தா காலினுடைய அந்த அப்பபிரஞ்ச் பாஷா லோக் பாஷா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து முக்கியமான வீர்காத்தா காலினுடைய முக்கிய கவிஞர்கள் சன்பர்தாய், அப்புறம் தல்பத் விஜய, நர்பதி நாலக், அப்புறம் ஜக்னிக், அப்புறம் மற்ற கவிஞர்கள் அமீர் குஸ்ரோ அப்படின்னு நிறைய அவர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய அறிமுகங்கள், அவர்கள் என்னென்ன கவிதைகள் படைத்திருக்காங்க, அவர்கள் எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி அவர்களுடைய கவிதைகளை படைத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஓகேவா? அவர்கள் என்னென்ன ஸ்ருங்கார் ரசா இல்லை என்ன அலங்கார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து இந்த லெசன். நான் வந்து மெயின் திங்க் வந்து உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய த்ரூ அவுட் த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ற அந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோஸ். ஓகேவா? ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதுதான் வந்து என்ன அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவா, ஒரு தூண்டுகோலா இருக்கும். ஐ திங்க் அட்வான்ஸ் ஹிந்தி படிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 40-50 பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாகவே பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பிகாஸ் ஒரு லேர்னிங் சேனலாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. பட் அதுலேயும் வந்து இதில் பார்க்குறவங்களுடைய கவுண்டிங்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அதை மட்டும்தான். ஒரு 2-3 பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லா வீடியோஸ்க்குமே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட் தான் வந்து எனக்கு அடுத்த வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவே கிடைக்கும். கூடி சீக்கிரம் வந்து நம்ம சேனல் வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போது அந்த ஒரு சந்தோஷமான செய்தியும் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துவேன். பிகாஸ் அதுவும் உங்களுடைய சப்போர்ட்னால தான். அண்ட் தென் கூடி சீக்கிரம் நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் அப்படின்றத ஏர்ன் பண்ணும், யூடியூப்ல இருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்றத நம்புறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும், கண்டினியூவாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், சேனல் ஆரம்பிச்சு இந்த 5 இயர்ஸ்ல வந்து இன்னும் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது எதுவும் நடக்கல. பட் கூடி சீக்கிரம் அதுவும் நடக்கும். 5000 அப்படின்றது 10,000 அப்படின்னு ஒவ்வொரு ரீச்சும் வந்து நடக்கும். அது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான். ஸோ ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். பாய்.